அதிகாரம் 19. எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிய பிறகு அவர் யெஸ்ரயேலுக்கு புறப்பட்டு போகிறார். எல்லா ஜனங்களுடைய கண்களும் எலியாவின் மீது பதிந்திருக்கிறது. எலியா எங்கும் ஓடி ஒளியாமல் ஜனங்கள் மத்தியிலே தன்னை பிரத்யட்சமாக காண்பிக்கிறார். எலியா தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள மறுபடியும் தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எலியாவின் ஊழியம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் எலியாவோ இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தப்பித்து ஓடி போகிறார். யேசபேல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மனைவி. ஆகாப் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும் யேசபேலுக்கே தேசத்தின் மீது முழு அதிகாரமும் இருக்கிறது. அவளே ஆகாபின் பெயரால் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறாள். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி யேசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. யேசபேல் எலியாவை கொன்று போடப் போவதாக சொல்லுகிறாள். எலியா தன் பிராணனை காக்க வனாந்திரத்திலே ஒளிந்து கொள்கிறார். அங்கே கர்த்தருடைய கிருபை அவருக்கு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய தூதன் எலியாவை அற்புதமாய் போஷிக்கிறார். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எலியா செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். எலியாவுக்கும் கர்த்தருக்கும் இடையே சம்பாஷணை நடைபெறுகிறது. எலியா கர்த்தரிடத்தில் தன்னுடைய நிலைமையை முறையிடுகிறார். எலியா என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார். எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைந்து இதற்கு மேலும் ஒளித்திராமல் வெளியே வருகிறார். எலியா எலிசாவை சந்திக்கிறார். எலிசா எலியாவோடு சேர்ந்த பின்பு எலியாவின் கரம் பலப்படுகிறது.